ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல். ஆம் தேவச்சனமே, எல்லாவற்றையும் ஏரோது யோவான் ஸ்நானனை குறித்து அறிந்தவரா இருந்தும் கூட என்ன செய்கிறான் என்று சொல்லி பாருங்கள். ஏரோதியாளின் குமாரத்தி யோவான் ஸ்நானனின் தலையை கேட்ட உடனே இதோ துக்கம் அடைகிறான். கூட பந்தி இருந்தவர்கள் நிமித்தமாகவும் ஆணையிட்டு கொடுத்தது நிமித்தமாக அதை செய்ய துணிகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, ஏரோது ராஜாவை போலதான் நாம் அநேக வேளைகளே நமக்கு இவர்கள் செய்கிறது தவறு, நமக்கு இவர்கள் வேத வசனத்தின் பிரகாரமாக இவர்கள் பேசுகிறது, இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தவறு என்று சொல்லி தெரிந்திருந்தாலும் கூட அவர்களுடைய அன்பை நாம் விட்டுவிடக் கூடாது, அவர்களுடைய ஐக்கியத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. அவர்கள் தருகிற கீழ்த்தரமான ஆசீர்வாதங்களுக்காக ஏரோதை போல நாமும் குற்றவாளியாய் மாறி விடுகிறோம். பாருங்கள், ஏரோதுக்கு கர்த்தர் எல்லா காரியங்களை குறித்தும் வெளிப்படுத்தி இருந்தார். அவன் நீதியுள்ளவன், உண்மையுள்ளவன் என்று சொல்லி. ஆனாலும் கூட ஏரோது என்ன செய்கிறான்? மற்றவர்களுக்காக யோவான் ஸ்நானனை கொலை செய்கிறான். இன்றைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்காக தேவனை விட்டு விலகுகிறீர்களா? அவர்கள் என்ன சொல்லுவார்களோ, இவர்கள் என்ன சொல்லுவார்களோ, இந்த வேத வசனத்தின்படி நடந்தால், இந்த வேதத்தை படித்தால், வேதத்தின் ஜனங்களோடு கலந்தால் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ, இதோ உலகம் என்ன சொல்லுமோ என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, நீங்கள் எதிர்பாராத விபத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்ளும் பொழுதும், உங்களால் முடியாத வியாதி படுக்கையிலே நீங்கள் கிடக்கும் பொழுதும் வந்து உதவிக்கரம் நீட்டி உங்களை தூக்கி எடுக்கிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அவர் ஜீவனுள்ள தேவன். மனிதர்களுக்காக, மனிதனுடைய அன்புக்காக தேவனை விட்டு விலகாதிருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஏரோது ராஜாவை போல எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் கூட யோவான் ஸ்நானனை கொலை செய்து அவர் பாவியாய் மாறினது போல நாங்களும் அநேக வேளையிலப்பா உங்களை ஏற்றுக்கொள்ள, உங்க வழியில நடக்க, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நினைத்து ஆண்டவரே உங்களை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.